செப்டம்பர் 29, 30 இந்த நாட்களிலிருந்து தொடங்கி அக்டோபர் மாதம் 17 வரை இந்த 2 வாரத்துக்குடைய 4 கிரகங்களுடைய நட்சத்திர பரிவர்த்தனையால் மேலும் அடுத்த ராசியாக வரக்கூடிய கன்னி ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது, இதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். கன்னி ராசிக்கு முதலில் செவ்வாய் கிரகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த செவ்வாய் கிரகம் இவர்களுக்கு 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி. அவர் சாரம் வாங்கிய குரு கிரகம் பாதகாதிபதி. சோ கண்டிப்பாக செவ்வாய் கிரகத்தை ரொம்ப எச்சரிக்கையுடன் இவங்க அணுகுவது அப்படிங்கிற பலன். இந்த சாரநாதனுக்கும் ரொம்ப அதிக பொறுப்பை கொடுப்பது இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு பங்கை எடுத்துக்கொள்கிறது. இந்த செவ்வாய் நேரடியாக 4ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். இந்த காலகட்டத்தில் சூரியன் கிரகம் அங்கு இருக்கிறார். கேது கிரகமும் உங்களுடைய கன்னி ராசியில் ஜென்மத்தில் இருப்பது, புதன் கிரகமும் முதல் ஒரு வாரத்தில் இந்த பலன்களை தொடங்கக்கூடிய ஒரு வாரத்தில் இந்த கன்னி ராசி மேலே இருப்பது, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய தந்தை ஸ்தானத்திற்குரிய ஒரு காரகா பிளானட் சொல்லக்கூடிய வகையில் சூரியன், உங்களுடைய மன ஆரோக்கியம், உங்களுடைய லாபம், உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய புத்தி, உங்களுடைய குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கை, இது அவ்வளவையும் குறிக்கக்கூடிய இந்த ஒரு அத்தனை கிரகங்களையும் சொல்லக்கூடிய இத்தனை பலன்களையும் இந்த செவ்வாய் பார்ப்பது, மேலே சொன்ன எல்லா விஷயங்களிலும் கன்னி ராசி கன்னி லக்ன நண்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையுடைய மன ஆரோக்கியத்தை நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குழந்தைகள் வளர்ந்த நிலையில் இருந்தால் அவங்களுடைய திருமண வாழ்வில் ஏதானும் பிரச்சனை வந்தால் நீங்க சமாதானமாக அவர்களுடன் பேசி சரி செய்ய வேண்டும். உங்கள் தந்தையாருடைய ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். சிலருக்கு அதிகமான சில விரயங்கள், திடீர் விரயங்கள், வேற வழி இல்லாமல் சில விஷயங்களில் எக்கத்தப்பாக ஒரு புதிய அறிமுகங்களால் பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு அதனால் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலையும், அதற்கு பணம் கொடுக்கக்கூடிய அபாயமும் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நீங்க துணிச்சலாகவும் தைரியமாகவும் தெரிந்த வயதில் மூத்தவர்களுடைய ஆலோசனையை எடுத்துக்கொள்வது ரொம்ப பாதுகாப்பான நிலையாக இருக்கும். மிட் லைஃப்ல இருக்கக்கூடியவங்க, மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள், டீனேஜ்ல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருப்பது இது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். ரொம்ப சீக்கிரட்டிவாக நீங்க தனியாக மனதில் அவஸ்தைப்படாமல் உங்களுடைய குடும்பத்தினரிடம் உதவி கேட்பது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். இந்த செவ்வாய் ஏன் இவ்வளவு ட்ரெட்ஃபுல்லான பலனை நம்ம சொல்றோம் அப்படின்னா, அஷ்டமாதிபதி பாதகாதிபதி காம்பினேஷன் எப்பொழுதுமே ஒரு பெரிய தொல்லை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் புரிந்தவர்களுக்கு, ஜோதிட அனுபவம் உள்ளவர்களுக்கு புரியும். இந்த கிரகம் அமர்ந்த வீடு பாத்தீங்கன்னா செவ்வாய் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் அதிபதியான புதனையும் அவர் சிறிது நாள் பார்க்க போகிறார். தொழில் விஷயங்களில் ரொம்ப கவனமாக நீங்க இருப்பது ரொம்ப உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். இந்த செவ்வாய் கிரகம் கடக ராசிக்கு மாறி நீசம் அடைவது வரை கூட நீங்க சற்று எச்சரிக்கையாக இருப்பது, தொழில் தொடர்பான விஷயங்களில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த செவ்வாய் பார்க்கக்கூடிய 4, 5 வீடுகள், உங்க குழந்தைகளை நீங்க ரொம்ப கவனமாக அனுசரித்து தட்டி கொடுத்து அவர்களுடன் நீங்க அவங்களோட டீல் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்க அலட்சியம் செய்யாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான பலன். அடுத்ததாக உங்களுடைய அடுத்த 2 செட் ஆஃப் பிளானட்ஸ் உடைய நட்சத்திர பரிவர்த்தனை, சனியும் ராகுவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ல் இருக்கக்கூடிய சனி 7ஆம் வீட்டு ராகு சாரம் வாங்குவது, 7ல் இருக்கக்கூடிய ராகு 6ஆம் வீட்டு சனி சாரம் வாங்குவது, இதுவுமே கன்னி ராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கு பணியில் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். பணியிலிருந்து வருமானம் உயர்வாக கிடைக்கும். நல்ல ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்கக்கூடிய உத்தியோகமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். அதே சமயம் அதைவிட அதிகமான ஒரு டேஞ்சரஸான பலன் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கோ இல்ல உங்களுடைய எதிரில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுவதற்கு கூட கொடுக்கக்கூடிய பலனாக இது மாறும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இதை சரியா பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு திடீரென்று எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்படலாம். இதிலெல்லாம் நீங்க ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். 2ல் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும், சுக்கிரன் செல்லக்கூடிய ஒரு சாரம் பாத்தீங்கன்னா இங்கு மறுபடியும் செவ்வாயுடைய சாரமும் இந்த ராகுடைய சாரமும் இங்கே இருப்பது, இந்த 2 கோள்களும் இந்த காலகட்டத்தில் நம்ம முதல்ல சொன்னது போல ஒரு கிரகம் செவ்வாய் நேரடியாக பார்க்கிறார், ராகு கிரகம் 6ஆம் வீட்டில் இருந்து தொல்லை பண்ணுகிறார். சாரம் வகையில் அப்படிங்கிற வகையில் எல்லாமே உஷாராக நீங்க ஒரு கவனமான எச்சரிக்கையான ஒரு நிலையிலேயே காலத்தை தள்ள வேண்டிய ஒரு நிலையாகவே இருக்கிறது. எனக்கு நினைவு தெரிந்தவரை தொடர்ச்சியாக கன்னி ராசிக்கு ஏதோ ஒரு தொல்லை ஜென்மத்தில் கேது அமர்ந்ததில் இருந்தே, இந்த கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் கேதுவுடன் இணையும் பொழுது பலன்களை சற்று அதிகமான தொல்லையான பலன்களை கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இது கன்னி ராசிக்கு மட்டுமல்ல, எந்த ராசியில் கேது இருந்தாலும்
கோச்சார நிலையில் கிரகங்களோடு இந்த கேது தொடர்பாகும் பொழுது கண்டிப்பாக தொல்லைகளை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. சோ கன்னிராசிக்கு தேவைக்கேற்ற பொருளாதாரம் வரும் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்கள். சிலருக்கு பூர்வீக லாபம், தந்தை வழி ஆதாயத்தினால் பொருளாதாரத்தில் ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் மகாலட்சுமி கடாட்சம், தேவைக்கேற்ற வருமானம் திருப்திகரமாக இருக்கும், பணத்தட்டுப்பாடு இருக்காது. ஆனாலும் பணத்தை தவிர எல்லா விஷயங்களிலும் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பலன்களாகவே இருப்பதனால் நீங்க வாழ்க்கை துணையுடைய உறவு, அவங்களோட ஆரோக்கியம், உங்களோட திருமண வாழ்க்கை இதிலெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது. புதிதாக பழகக்கூடிய ஒரு எதிர்பாலினத்தவர்களிடம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப நிதானமாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுடைய தொழில் ரீதியிலான விஷயங்களிலும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிலர் பாத்தீங்கன்னா தொழிலுக்கு ஏன் இவங்க திருப்பி திருப்பி இப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். ரொம்ப வருடங்கள் முயற்சி செய்து கஷ்டப்பட்டு பில்டு பண்ணின சில தொழில்கள் எல்லாமே இது போன்ற சில காலகட்டத்தில் அது கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதனால் அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நான் சொல்லக்கூடிய பலன்களாக இது இருக்கிறது. மேலும் இதெல்லாமே கோச்சார பலன்கள் அப்படிங்கிறதுனால பிறவி ஜாதகத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய அமர்வுகள் அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர்களிடம் கண்டிப்பாக உங்க சுய ஜாதகம் பார்த்து கொண்டு தசாபுத்திக்கு ஏற்றாற் போல சில பரிகாரங்கள் பிரேயர்ஸும் நீங்க விரும்பி வாங்கி கொண்டு அதை செய்வது ஒரு பெரிய பாதுகாப்பு அளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்.